சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வெல்கம் டு கஞ்சசோறு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 ஸ்பூன் சோம்பு, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 4 துண்டு பட்டை, கல்பாசி கொஞ்சம், ஸ்டார் ஒரு பூ போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. போட்டிருந்த பட்டை சோம்பு எல்லாம் பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4 பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் இருக்குது அதனால 4, நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்துருந்தா போதும். அப்படியே வணக்கி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மீடியமாக வெந்தால் போதும். ஸோ நம்ம வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 எடுத்துருக்கோம். நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணிக்கணும், மல்லித்தலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வணங்கணும். உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வணங்குற அளவுக்கு. வெங்காயம் தக்காளி பாதி வணங்கிடுச்சு, இன்னும் நல்லா வணங்கணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே மசிச்சு விட்டுருங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். நம்ம சிக்கனோட அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம முருங்கைக்காய் போட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் இந்த சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வணக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு இது வரைக்கும் செய்யாதாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ எடுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடணும். அப்போ தான் அந்த கறியில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும், சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். 5 minutes later. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 3 டீஸ்பூன். அடுத்து கடைகளில் வைக்கிற சிக்கன் மசாலா சின்ன பாக்கெட் 2 பாக்கெட் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போகணும். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக திக்காக கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். அதனால் தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். அப்படியே ஒரு கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதே டைமில் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு ஸ்லிம்மில் மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம ஏற்கனவே பாதி வேக வச்சிட்டோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரணும். முன்னாடி ஹையில் வச்சுருந்தோம், இப்போ ஸ்லிம்மில் வச்சுருங்க. மூடி போட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்ப்போம். 15 minutes later. நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணோம். கரம் மசாலா பார்த்தீங்கன்னா எப்பயுமே லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணோம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கம்மியாக தான் ஆட் பண்ணோம். 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா திக்காகணும். இனிமேல் நம்ம மூடி போட வேணாம், ஒரு ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக புளித்தண்ணி ஆட் பண்ணோம். சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும்.
இப்போ அப்படியே கலந்து விட்டுருங்க. இது நம்மளுக்கு இன்னும் நல்லா திக்காக வரணும். புளி ஊற்றி நல்லா புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இப்போ நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். குழம்பு ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். நீங்கள் இறக்கும் போது நல்லா கெட்டியாக இறக்கிட்டீங்கன்னா அது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இது மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சாப்பாட்டில் போட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் கிரேவியை மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.